தானாக வெளிப்படுகின்றது. இந்த உண்மையை தெரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் சிவத்தேடலில் ஈடுபடுகிறார்கள். மற்றவர்கள் இந்த வாழ்க்கை என்னும் மாயையில் சிக்கி அழிந்து போகின்றார்கள் அப்படிங்கிறதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக சிவம் உம்மை ஆட்கொண்டு விட்டது என்று எப்படி தெரிந்து கொள்ள முடியும் தெரியுமா? உங்கள் மனதில் கருணை பெருக்கெடுத்து ஓடும். கருணை என்பது மிகப்பெரிய மழையாக உண்டாகும். யார் கஷ்டப்பட்டாலும் அதை பொறுத்துக்க மாட்டோம். பார்க்கும் போது அது அந்த கஷ்டத்தை தீர்த்து வைக்க வேண்டும் என்று நினைப்போம். ஏனென்றால் கஷ்டத்தை தீர்ப்பவன் இறைவன் அப்படிங்கிறத உணர்ந்துக்குங்க. உங்களை இறைவன் ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கும் போது பிறர் கஷ்டத்தை பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டு இல்லாமல் அவரின் கஷ்டத்தை தீர்க்க வேண்டும் என்று நினைப்போம். பார்க்கின்ற எல்லா ஜீவன்களையும் இறைவனாக கருதி அந்த இறைவனுக்கு நம்மால் முடிந்த சேவையை செய்ய வேண்டும், அன்பை காட்ட வேண்டும் என்று அன்பை மழையாக பொழிவோம். நமக்குள் ஒரு உற்சாகமான தேடுதல் ஏற்படும். இறைவன் என்னுள் எங்கிருக்கின்றான் என்ற அந்த தேடலானது விடாப்பிடிவாதமாக மிகவும் பிடிவாத குணத்தோடு தேட ஆரம்பிப்போம். அந்த தேடுதல் என்பது உங்களுக்குள் தொடங்கிவிட்டால் இறைவன் உங்களை ஆட்கொண்டு விட்டார் என்பதுதான் அர்த்தம். அதன் பின் நமது வாழ்க்கையே தலைகீழாக மாறும். அதைத்தான் நாம் காண வேண்டும். சாதாரணமாக நாம் கூறுகின்ற நல்லவன் கெட்டவன் என்பதோ, உண்மை பொய் என்பதோ, நன்மை தீமை என்பதோ எதுவும் இல்லை என்பது